பயங்கரமான திறமை இருந்துமே வளர முடியாத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? வாரிசு நடிகரா இருந்துமே லக் இல்ல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கரண். கரண் தன்னோட 5 வயசுலயே குழந்தை நட்சத்திரமா மலையாள சினிமாவுல அறிமுகமானாரு. தமிழ் சினிமாவுல அண்ணாமலை அப்படின்ற படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா வில்லன் மற்றும் சைட் கேரக்டர் அப்படின்னு இவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லாத்துலயுமே தன்னோட அற்புதமான நடிப்பால தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாரு. இப்போ இருக்கிற மாதிரி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்போ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷனுக்கு நிறைய அவார்ட் கிடைச்சிருக்கும். 2006ல வெளியான கொக்கி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவாகவும் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. கரண் ஹீரோவா நடிச்ச கருப்பசாமி படம்லாம் அந்த டைம்ல நல்ல ஹிட் ஆச்சு. சின்ன வயசுலயே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கரண் காணாமலே போயிட்டாரு. கரண் ஒரு ஆன்டி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவர் லவ் பண்ற பொண்ணு கூடயே போயிட்டாரு. அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. இல்ல அவரோட பிசினஸ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கரணை சுத்தி நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு போன வருஷம் தான் முதலா ஒரு இன்டர்வியூவே கொடுத்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம். 2000 காலகட்டத்திலலாம் இன்னும் ஒரு 20 வருஷத்துல இவர் தான் தமிழ் சினிமாவை கட்டி ஆள போறாருலாம் இந்த மனுஷனை உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. தமிழ் சினிமாவில் 12B அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் ஷாம். இவர் நடிச்ச முதல் படமே வேற லெவல் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா லேசா லேசா, இயற்கையெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையும் கண்ணீர் விட வச்சிட்டாரு இந்த மனுஷன். உள்ளம் கேட்குமே மாதிரியான படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்ச ஷாமுக்கு திடீர்னு பட வாய்ப்புகள் இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான். ஒரு கட்டத்துல மனுஷன் மொத்தமா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ 1-2 படங்கள்ல நடிச்சாலும் அது பெருசா ஓடுறது இல்ல. பழைய ஷாம நம்மளால திரும்பி பார்க்கவே முடியாது. கூடவே ஷாம் சில சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டதாகவும் அவர் மேல ஒரு தகவல் வந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நரேன். 2006ல வெளியான சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனவர் தான் நரேன். அதுக்கப்புறமா நெஞ்சிருக்கும் வரை, பள்ளிக்கூடம், அஞ்சாதே இது எல்லாமே தொடர்ந்து வெற்றி படங்களா அமைஞ்சிச்சு. நரேன் ஒரு சூப்பரான ஹீரோ அப்படின்ற பேரும் வாங்கினாரு. நரேன் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான தனித்துவமான நடிப்பை காமிப்பாரு. அதனாலேயே தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துச்சு. அஞ்சாதே படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு நம்ம தமிழ்ல நடிச்ச எந்த படமும் பெருசா ஓடல. அதனால மலையாள படங்கள்ல அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா நரேன் அப்படின்ற ஒருத்தர் இருந்ததையே மக்கள் மறந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்தி நடிப்புல வெளியான கைதி படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாரு. அந்த படம் நரேனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த். ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயா இருந்தவர் இவர். ரோஜா கூட்டம் படத்துல ரொம்பவே பரிச்சயமான நடிகரா ஸ்ரீகாந்த் மாறினாரு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச எல்லா படமுமே தொடர்ந்து ஹிட் ஆயிட்டே வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா தான் ஸ்ரீகாந்தோட கெரியர்ல ஒரே பேட் டைம்னு சொல்லலாம். எந்த படங்களுமே சரியா போகல. ஸ்ரீகாந்தை வச்சு படம் எடுத்தோம் அப்படின்னா போட்ட காசை கூட எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு மனுஷன் தொடர்ந்து ஃபிளாப் படங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறமா சங்கர் இயக்கத்துல 2012ஆம் ஆண்டு வெளியான நண்பன் படத்துல விஜயோட ஃப்ரெண்டா நடிச்சிருந்தாரு. அந்த படம் ஸ்ரீகாந்துக்கு சூப்பரா அமைஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமாவும் மனுஷனுக்கு சரியா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்துக்கு கடைசியா ஹிட் ஆன படம் அப்படின்னா சவுகார்பேட்டை தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். காதல் தேசம் படத்துல அறிமுகமான அப்பாஸ்க்கு அந்த டைம்ல உமன் ஃபேன் பேஸ் அவ்வளோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட கனவு நாயகனா இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். விஐபி, மின்னலே, பூச்சோடவா, பூவேலி, படையப்பா, சுயம்வரம், திருட்டு பயலே இந்த மாதிரி தொடர்ந்து பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அப்பாஸ்க்கு உட்காரதுக்கே நேரம் இல்ல. அவ்வளவு பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு. அப்படி இருந்த ஒரு ஹீரோ கடைசி டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய சங்கடம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.